நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் டெல்லிக்கு செல்லக்கூடிய நான் சிபி ராதாகிருஷ்ணனை தான் சந்திக்கிறேன், ஒன்றிய உள்துறை அமைச்சரை நான் சந்திக்கல, பத்திரிகைகள் தவறான செய்தியை வெளியிடுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. மறுநாளே அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு, கைக்குட்டைய மூஞ்சியை மறைச்சிட்டு வந்திருக்காரு. இது எப்படி பார்க்க? சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு செல்லுகின்ற பொழுது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை காணுகின்றோம். அதேபோல் தன்மானத்தை பற்றி அவர் பேசக்கூடாது. முழுவதுமாக அமித்ஷாவின் அடிமை திமுக ஆகிவிட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் தொடர்வதற்கு தகுதியற்றவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்வோம், எதை செய்கிறோமோ அதைத்தான் சொல்வோம். எதையும் வெளிப்படையாக திறந்த புத்தகமாக திராவிட முன்னேற்ற கழகம் நின்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அரசியல் களத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்திலே தன்மானமிக்க ஒரு இயக்கமாக நேற்றைக்கு கரூரிலே கூடிய கூட்டத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பவர்கள் கூட இன்றைக்கு வஞ்ச புகழ்ச்சியை விட்டுவிட்டு உண்மையான வாழ்த்துக்கள் வழங்குகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.